இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ஆன்டி அஜைனல் ட்ரக்ஸ். மெயினாக வந்து நைட்ரேட். இந்த ட்ரக்ஸ் மெயின்லி யூஸ்டு டு ட்ரீட் அஜைனா pectoris by improving blood flow to the heart, reducing its workload and decreasing the heart oxygen demand. ஸோ இந்த ட்ரக்ஸ் வந்து எந்த டிசீஸை ட்ரீட் பண்ணுது? அஜைனா pectoris. இது என்ன பண்ணுது? இம்ப்ரூவிங் blood flow to the heart. ஹார்ட்டுக்கு வந்து blood flow போகிறத இம்ப்ரூவ் பண்ணுது. ரெடியூசிங் இட்ஸ் ஒர்க்லோட், ஹார்ட்டோட ஒர்க்லோடை குறைக்குது. ஆர் டிக்ரீசிங் த ஹார்ட் ஆக்சிஜன் டிமாண்ட், ஹார்ட்டுக்கு போகிற ஆக்சிஜன் டிமாண்டை வந்து குறைக்குது, அதிக அமௌண்ட்டு ஆக்சிஜன் போக வைக்குது. அதர் நேம் வந்து இஸ்கிமிக் செஸ்ட் பெயின். ஓகே, ஏன்னா செஸ்ட் ரீஜனில் பெயின், அது வந்து எதனால் அந்த பெயின் வருதுன்னு பார்த்தா இஸ்கிமிக் கண்டிஷனில் லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளைனால. ஸோ இட் ஹாவ் தட் நேம் இஸ்கிமிக் செஸ்ட் பெயின். தீஸ் அஜைனா pectoris having another name ischemic chest pain. Angina is a symptoms of coronary artery disease. It is the one of the symptoms of coronary artery disease. Now classification. First வந்து ஆர்கானிக் நைட்ரேட், சப்லிங்குவலாக எடுத்துக்குவோம். இதில் வந்து எக்ஸாம்பிளாக வர ட்ரக்ஸ் வந்து அமைல் நைட்ரேட், கிளிசரைல் ட்ரைநைட்ரேட், ஐசோசார்பைட் டைநைட்ரேட். இதில் காமனாக வந்து நைட்ரேட் முடியுது. ஸோ அமைல் சஃபிக்ஸ். ஓகே, அமைல் டைநைட்ரேட், கிளைசரைல் ட்ரைநைட்ரேட். இது வந்து மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற ட்ரக்ஸு. தென் செகண்ட் வந்து பீட்டா பிளாக்கர்ஸ். ஓகே, இந்த கார்டியோ சிஸ்டத்தில் வர நிறைய டிஸார்டருக்கு யூஸ் பண்ணுறது வந்து இந்த பீட்டா பிளாக்கர்ஸ். எக்ஸாம்பிள் வந்து தட் ப்ரொஃபரலால்னு முடிகிறது சஃபிக்ஸு. ஸோ ப்ரோஃபரனால், தென் அடினோலால், மெட்டோப்ரோலால் அண்டு நாட்டோலால். ஸோ தீஸ் ஆர் த ட்ரக்ஸ். ப்ரோப்ரனோலால், அடினோலால், metoprolol and nadolol. These are the drugs also used for angina pectoris or ischemic chest pain. Then calcium channel blockers. Okay, in this one diltiazem, then verapamil and amlodipine. So what are the calcium channel blockers used for that anginal pectoris chest pain? க்கு என்ன கொடுக்குறோம்? டில்டிசம், விராஃபமில், அமைலோபிடின். தென் லாஸ்ட் ஒன் இஸ் பொட்டாசியம் சேனல் ஓப்பனர். நார்மலாக பிளாக்கர்ஸ் கொடுப்பாங்க, இங்கே வந்து அஞ்சைனா pectorisக்கு வந்து பொட்டாசியம் சேனல் ஓப்பனர். இதுக்கு வந்து நிக்ரோனாண்டில் ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் நைட்ரேட் பார்க்க போகிறோம். Human body having natural substance called nitric oxide வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இது அவர் பாடியில் வந்து நேச்சுரலாக இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். அது வந்து என்ன பண்ணுது? வேசோடைலேட். இந்த நைட்ரிக் ஆக்சைடு ஒரு வேசோடைலேட்டர், அதாவது ஸ்மூத் மசிலில் ரிலாக்ஸ் பண்ணக்கூடியது. இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். இப்போ ஆர்கானிக் நைட்ரேட் என்ன பண்ணும் என்ன பார்த்தா, இப்போ நம்ம ட்ரக்ஸ் எடுத்துட்டோம். இந்த ஆர்கானிக் நைட்ரேட், இந்த நைட்ரேட் ட்ரக்ஸ் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தா, இட் வில் கன்வெர்ட் ஆர்கானிக் நைட்ரேட் இன்டு நைட்ரிக் ஆக்சைடு. இது ஸ்மூத் மசிலில் ரிலாக்ஸ் செய்வதன் மூலம் வேசோடைலேஷன் பண்ணும். இது எப்படி நடக்கும் என்று பார்த்தால், ஜிடிபி இஸ் கன்வெர்டட் இன்டு சிஜிஎம்பி, சைக்ளிக் குவானோசின் மோனோபாஸ்பேட். இது வந்து இந்த என்சைமை ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால ஸ்மூத் மசில் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் என்சைம் ஸ்டிமுலேஷன் த ட்ரக்ஸ் ஆக்ஷன் வில் ஹேப்பன். ஓகே, ஸோ ஹியூமன் பாடியில் வந்து நைட்ரிக் ஆக்சைடு இருக்குது. நம்ம எப்போ வந்து ஆர்கானிக் நைட்ரேட் ட்ரக்ஸ் எடுக்கிறோமோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா ரிலாக்ஸ் பண்ணுது. ஸோ வித் த ஜிடிபி இஸ் கன்வெர்டட் இன்டு சிஜிஎம்பி. அது மூலமாக வந்து ஸ்மூத் மசில் கான்ட்ராக்ஷன் நடக்குது, ரிலாக்ஸேஷன் நடக்குது வித் தி ஹெல்ப் ஆஃப் என்சைம். வந்து
ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தா blood vessels வந்து ரிலாக்ஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ வாட் ஆர் த blood vessels? வெயின் அண்ட் ஆர்டரிஸ். வெயினை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது வீனோ டைலேஷன். ஸோ வந்து வெயின் வந்து ரிலாக்ஸ் ஆகுறதுனால என்னாகுது, வீனஸ் ரிட்டர்ன் டு ஹார்ட் குறையுது. அதனால வந்து ஃப்ரீ லோடிங் ஆல்சோ டிக்ரீசிங். ஃப்ரீ லோடிங்னா வந்து ஹார்ட் பம்ப் ஆகிறதுக்கு முன்னாடி லோடு ஏற்படும்ல, அதுதான் வந்து ஃப்ரீ லோடு. தென் ஆர்டீரியோலார் டைலடேஷன் அப்படிங்கிறப்போ வந்து என்னென்னா டிக்ரீசிங் ஆர்டீரியல் ரெசிஸ்டன்ட். எப்படின்னா ஆஃப்டர் லோடிங், ஆஃப்டர் பம்ப் லோடிங் ஹார்ட் ஒர்க் வந்து அதனால் வந்து குறையுது, ஹார்ட்டுக்கு ஒர்க் லோடு வந்து அதனால் குறையுது. ஸோ ஃப்ரீ லோடிங் ஆஃப்டர் லோடிங் குறையுதுனால நம்ம ஹார்ட்டோட பம்பிங் லோட் குறையுது. ஸோ இட் ரெடியூசிங் த செஸ்ட் பெயின். வீனோ டைலேஷன் மீன்ஸ் ஃப்ரீ லோடு வந்து குறையுது. ஆர்டீரியோலார் டைலேட்டேஷன் வந்து ஆஃப்டர் லோடும் குறையிறதுனால நம்ம ஹார்ட்டோட ஓவரால் பம்பிங் லோடு டிக்ரீஸ் ஆகுறதுனால ரெடியூசிங் செஸ்ட் பெயின். தென் வாட் ஆர் த சைட் எஃபெக்ட்? ஹெட்டேக், ஃப்ளஷிங். எதனால் ஃப்ளஷிங் வருது? ஆர்டரி அண்டு வெயின் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுனால பிளட் சப்ளை வந்து இந்த முகத்தில் வந்து ரெட்டிஷாக மாறுறது தான். ஸோ ஆர்டரி அண்டு வெயின் ரிலாக்ஸ் ஆகிறதுனால ஃப்ளஷிங் ஆகுது. அதனால் முகம் வந்து சிவந்து போகுது. ஸ்வெட்டிங், பால்பிட்டேஷன் அப்படின்னா வந்து ஹார்ட் படபடன்னு துடிக்கிறது. அதிகமாக பிளட் சப்ளை இருக்கிறதுனால ஹார்ட் துடிக்குது. தென் வீக்னஸ், தென் பாச்சுரல் ஹைப்போடென்ஷன். அவங்க வந்து படுத்திருந்தவங்க திடீர்னு எந்திரிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிற்கிறதுக்கு பேலன்ஸ் இல்லாமல் ஸோ எந்திரிச்சு நிற்கிறப்ப வந்து என்ன ஆகுதுன்னா ஹைப்போ டென்ஷன் ஆகுது. அதனால் அவங்க வந்து ஃபால் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸ்டெபிலிட்டி குறையிறதுனால பிபி வந்து ஃபால் ஆகி அவங்க விழுறது கூட வாய்ப்பு இருக்குது. தென் ரேஷஸ் ஆல்சோ காசிங். தென் யூசஸ் என்னென்ன யூசஸ்ன்னு பார்த்தா அஜைனா ஃபெக்டோரிஸ் நெஞ்சு வலிக்கு யூஸ் பண்ணுறோம், கார்டியாக் ஃபெயிலியருக்கு யூஸ் பண்ணுறோம். அதனால் இதை வந்து ஒரு லைஃப் சேவிங் ட்ரக்ஸ்ன்னு சொல்லலாம். தென் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனுக்கும் யூஸ் பண்ணுறோம். தென் சைனைடு பாய்சனிங். சைனைடு பாடியில் இருக்கிறப்ப என்சைம் கூட பைண்ட் ஆகி அதன் ஆக்ஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணி வரும். ஸோ ரெஸ்பிரேஷன் ரேட் வந்து கம்மியாகிறதுனால தான் வந்து டெத்து காஸ் பண்ணோம். ஸோ நைட்ரேட் வந்து இந்த சைனைடு கூட வந்து பைண்ட் ஆகி காம்ப்ளெக்ஸ் பண்ணி விடும். அப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் பண்ணுறதுனால வந்து என்சைம் வந்து இன்ஆக்டிவேஷன் பண்ணும். ஆனால் சைனைடு வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நைட்ரேட் கொடுத்தா ட்ரீட் பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம பாடியில் ஆல்ரெடி நைட்ரேட் இருந்தது அதுக்கப்புறம் சைனைடு எடுத்தால் இட் பிகம் ஒர்க்கிங், இட் ஹேவிங் எபிலிட்டி டு ரிமூவ் சைனைடு. ஸோ இதெல்லாம் வந்து யூசஸ். ஸோ இந்த வீடியோவில் ஆன்டி அஜைனல் ட்ரக்ஸ் நைட்ரேட்டை பற்றி ஃப்ரீஃபாக பார்த்துருக்கோம். இது வந்து செஸ்ட் பெயின் நெஞ்சு வலிக்கு ட்ரீட் பண்ணுற ஒரு ட்ரக்ஸு. இது வந்து ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் ஆஃப் கொரோனரி ஆர்டரி டிசீஸ். கிளாசிஃபிகேஷனில் வந்து ஆர்கானிக் நைட்ரேட் மட்டும்தான் வந்து இது சப்லிங்குவல் ரூட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த பீட்டா பிளாக்கர்ஸ், கால்சியம் சேனல் பிரேக்கர்ஸ், பொட்டாசியம் இதெல்லாம் வந்து நாட் ஓப்பனர், இதெல்லாம் வந்து நாட் அவைலபிள் இன் சப்லிங்குவல் ரூட். தென் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து தட் நம்ம எப்போ வந்து அந்த ஆர்கானிக் நைட்ரேட் எடுக்கிறோமோ அது வந்து நைட்ரிக் ஆசிட் கூட வந்து ரியாக்ட் ஆகிட்டு ஸ்மூத் மசில் ரிலாக்ஸேஷன் பண்ணுது. நைட்ரிக் ஆசிட் வந்து பாடியில் இருக்கிற ஒரு நேச்சுரல் சப்ஸ்டன்சஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் என்சைம் மூலமாக தான் வந்து ஸ்டிமுலேஷன் நடக்குது. ஸோ ரிலாக்ஸேஷன் ஆஃப் த பிளட் வெசல்ஸ், வீனஸையும் ஆர்டரியும் பிளட் என்னது ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுனால ஃப்ரீ லோடு ஆஃப்டர் லோடு குறைஞ்சி ஹார்ட் பம்பிங் வந்து குறையுது. பம்பிங் லோடு வந்து குறையிறதுனால செஸ்ட் பெயினை வந்து குறைக்குது. ஸோ மெயினாக வந்து அஜைனா ஃபெக்டோரிஸ் அது யூஸ் ஆகிறதுனால லைஃப் சேவிங் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கார்டியாக் ஃபெயிலியர், மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், சைனைடு பாய்சனிங்க்கு யூஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.